ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலாயிரு. தேவன் ஒரு மனிதனை ஆயத்தப்பட சொல்கிறார். இறைவனுடைய நன்மைக்கும் அவருக்குரிய நன்மைகளை அவன் அறிந்து கொள்வதற்கு அவனை ஆயத்தப்பட சொல்கிறார். நிறைய பேர் இந்த ஆயத்தமே இல்லாம சில ஆசைகளும் இருக்கிறது. அறிவும் வளர்த்துக் கொள்வதில்லை, திறமையும் வளர்த்துக் கொள்வதில்லை, உழைக்க விரும்புவதில்லை, தூய்மையாக வாழ விரும்புவதில்லை. ஆனால் அவர் நிறைய எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு அழகான வார்த்தை, நீங்கள் ஆயத்தப்படுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்க ஒரு மாடலா இருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்வு பிறருக்கு மாடலா இருக்கா, எக்ஸாம்பிளா இருக்கா? இவர் உழைப்பாளி, இவர் அறிவாளி, இவர் புத்திசாலி, இவர் சொல் தவறாதவர், வாக்கு மாறாதவர், தான் சொன்னதை செய்ய எப்போதுமே ஆயத்தமா இருக்கிறவர், காலம் தாழ்த்தாதவர், தன்னுடைய வாழ்விலே குறிக்கோள் உடையவராய் இருக்கிறார் என்ற ஒரு ஆயத்தம் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்வதனால்தான் அவங்க வாழ்க்கையிலே வெற்றி காண முடியவில்லை. தெளிவான அழகாய் சொல்கிற, நீர் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இதே நீதிமொழிகள் 21:31 சொல்லு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக. ஒரு யுத்தம் வருவது எப்போ வரும் தெரியாது. அது தினமும் ஓடி பயிற்சி பண்ணி அது தண்ணி வழியாக நெருப்பு வழியாக ஓடும்படி தன்னை ஆயத்தப்படுத்துகிற போல நாம் எந்த சூழ்நிலை எது நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், குறைபடவும் பட்டினியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். நாம் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் குறைபடவும் நாம் நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஒரு சிலருக்கு ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர்கள் அனுபவிக்க தெரியும். வாழ்க்கையிலே குறைவும் தாழ்வையும் அவதூறுகளையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிய வாழ்க்கையை சலித்து வெறுத்து ஏன் இந்த வாழ்க்கை என்று புலம்புவார்கள். அதைத்தான் மனித வாழ்விலே ஏற்ற தாழ்வு என்பது சகஜம். இப்போ உங்க வாழ்விலே தாழ்வு இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், நீங்கள் அதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். வசனம் சொல்லுகிறது, அங்க புலம்பல் 3 கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அதாவது இன்றைக்கு அழுகை என்றால் நாளுக்கு அளிக்களிப்பு, உங்க துக்கிப்பு அது சந்தோஷமாய் மாறும். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, தெளிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, மகிழ ஒரு காலம் உண்டு. ஒருவேளை இது புலம்புகிற காலத்திலே நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒருவேளை உபத்திரத்தின் காலமா, கண்ணீர் இதுல நீங்கள் ஆயத்தப்படுங்க. பாருங்க, நான் சிந்தனை செய்தேன். வாழ்வு காலத்துல என் தாழ்வு காலத்துல சிந்தனை செய்தேன். ஒருவேளை குறைபடுகிற காலமா, நெருக்கடி காலமா, சத்துருக்களால் நிறைந்த ஒரு காலமா, சிந்திங்க. உங்களை ஆயத்தப்படுது. எதனால் இந்த நெருக்கடி, எதனால் இந்த இழப்பு, எதனால் இந்த பாடு, நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஆயத்தப்படும் போது, நீங்க பலப்படும் போது உங்களை மகிமைக்குரியவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். எந்த ஒரு தோல்வியும், எந்த ஒரு ஏமாற்றத்தையும், எந்த ஒரு இழப்பையும் எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்ற அறிவையும் திறமையை நீங்கள் கற்றுக்கொண்டால், பெற்றுக்கொண்டால், தேவன் உங்களை அழகாக பயன்படுத்துவது எந்த விதமான தடை இல்லை. பைபிள்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள், தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் முன்வழியை சிங்கத்தையும் கரடியை வைத்து அவனை ஆயத்தம் பண்ணினார். இப்ப கூட வாழ்க்கையில சில சிங்கம் போல கரடி போல மனுஷர்கள் வருவார்கள். நீ அதை கற்றுக்கொள்ளவில்லை, அதை சலித்து அழுது புலம்பி சந்தடி பண்ணால் இன்னும் வருகிற பாடு கஷ்டத்தை உங்களால் சமாளித்துக் கொள்ள முடியாது. தேவ மக்களே, இன்று சொல்லுங்கள், நான் ஆயத்தப்படுவேன், நான் பிறருக்கு காவலாக ஆயத்தப்படுத்தக்கூடியவராக மாறிகளை தீர்மானம் பண்ணி பாருங்க. இந்த வசனத்தின்படி, எசேக்கியேல் 38:7 கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் கனத்துக்குரிய பாத்திரங்க மாற்றுவார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சொந்தக்காராய் மாறுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.